வெல்கம் டு ஒரு இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு தரமான சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டு சட்டசபை வந்து லைவ் பண்ணியிருக்காங்க. ஓப்பனாக சொல்லணும்னா எனக்கு இந்த அரசியலே வந்து பிடிக்காதுங்க. எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு அரசியல் வந்து சாக்கடை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து விஜய் டிவிகே நம்ம சிஎம் அப்போ வந்து அரசியலுக்குள்ளே வந்தாரோ அப்போவே வந்து நிறைய பேர் என்ன மாதிரி வந்து பல லட்சம் பேர் வந்து அரசியலை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே எனக்கு சொல்கிறேன், எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி யார் யார் எந்தெந்த கட்சிலாம் தெரியவே தெரியாதுங்க. பாமக யார், பிஜேபி யார், காங்கிரஸ் யார், அப்புறமா என்டிகே யார், உண்மையிலேயே எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. ஆளுங்க பெரிய தெரியாது, என்ன கட்சி அவங்களோட கொள்கை என்னெல்லாம் தெரியாது. ஆனால் இப்போ இந்த ஒரு வருஷமா நானும் வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். அதுக்கு யார் முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டோட சிஎம் அவர் தான் காரணம். ஏன்னா அவரை பார்த்து தான் வந்து பண்ணிட்டேன். நிறைய ரீல்ஸ்லாம் கூட போடுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் மேட்ச் வந்து இப்போ யாரும் வந்து இன்ட்ரெஸ்டா பார்க்கல, டிவி சீரியல் யாரும் இன்ட்ரெஸ்டா பார்க்கல, தியேட்டர்ல கூட்டம் வரல. காரணம் யாருன்னா இந்த 3 எழுத்து நாயகன் இவர் தான் காரணம். நம்மளோட தமிழ்நாட்டோட சிஎம் இது சிஎம் அவங்க. உண்மையிலேயே நேற்று வந்து சட்டசபை வந்து லைவ் பண்ணாங்க. நான் கூட நினைச்சேன், எவ்வளவு தடவை வந்து எத்தனையோ முதலமைச்சருக்கு வந்து சட்டசபையில வந்து பதவி ஏற்றிருக்காங்க, நம்பிக்கையில்லா தீர்மானம் கணக்கெடுப்புலாம் பண்ணியிருக்காங்க, எப்பெல்லாம் லைவ் பண்ணல, இப்போ மட்டும் லைவ் பண்ணாங்க அப்படின்னு. அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1978 வந்து நம்ம புரட்சி தலைவர் இருக்காருல்ல, அவங்க வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படின்னும் போது சட்டசபையில வந்து அடிதடில் ஆகிதான் சட்டசபையை வந்து ஆட்சியை வந்து கவுந்துருச்சு அப்படின்றாங்க. அது 78 நினைக்கிறேன். 79 வந்து நம்ம புரட்சி தலைவி அம்மா அவங்க வந்து முடியெல்லாம் பிடிச்சி இழுத்து அவங்கள வந்து இழுத்து வெளியில போட்டாங்க அப்படின்ற விஷயமும் நடந்திருக்கு. உள்ள என்ன நடந்தது அப்பவும் தெரியல. புரட்சி கலைஞரான அங்க ஆட்சி கவலும் போது என்ன நடந்ததுன்னு தெரியல, அம்மா ஆட்சிக்கு என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாலின் இருக்காரு பார்த்தீங்களா, அவரை வந்து 2017 அப்போ சட்டசபையில எல்லாம் உள்ள என்ன நடந்ததுன்னு தெரியல, ஒரு பனியனோட வெளில வந்துரு. ஆனா அந்த வீடியோ தான் வந்து லீக் ஆச்சு. அப்ப நம்மளுக்கு தெரியல என்னன்ட்டு ஆயிருக்கு. அதனால இந்த தடவை வந்து எந்த தப்பும் நடந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தை தான் நம்ம சிஎம் என்ன பண்ணிருக்காரு, லைவ் பண்ணிருக்காங்க. உண்மையில ஒரு தைரியம் ஜாஸ்தி தாங்க. ஏன்னா வந்து மெஜாரிட்டி பார்க்கறதுக்காக தான் வச்சாங்க. உண்மையிலேயே வந்து ஒரு 25 எம்எல்ஏ வந்து அவங்க கட்சி பக்கம் வந்திருக்காங்க. உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து கட்சியே இல்லை, அதெல்லாம் ஒரு கட்சியே அப்படின்னு கேட்டாங்க ஏடிஎம்கேல இருக்கிறவங்க. இப்ப அவங்களே வந்து இவர் பக்கம் தாவிருக்காங்க. 108 இருந்து 118 ஆகி இப்போ வந்து 144 பேர் வந்து ஸ்ட்ராங்கா நின்றுட்டு இருக்காங்க. நேற்று சட்டசபையில வந்து அவங்க கருத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம உதயநிதி அவரை வந்து நிறைய பேர் வச்சு கூப்பிடுறாங்க. நம்ம அப்படிலாம் கூப்பிட முடியாது, ஏன்னா அவர் வந்து திமுகவோட தலைவர். ஏற்கனவே வந்து மக்களை ஆண்டவங்க, மக்களை நிறைய புரிஞ்சிருக்கிறாங்க. நம்ம அவங்களை வந்து குறை சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நான் ஒருதலை பட்சமா நான் பேசுறேன் அப்படின்ட்டு மட்டும் இருக்கல. ஏன்னா நிறைய பேர் யூடியூபர்ஸ் பண்றாங்க, யாருன்னா ஒருதலை பட்சமாவே பேசுறாங்க. அந்த மாதிரி நான் என் வீடியோலாம் இருக்கக்கூடாது அப்படின்னா தான் நான் வந்து பொதுவாக பேசணும். என்ன நடந்தது, நான் வந்து மக்கள் சைடு, நான் மக்கள் தாங்க, நான் யாரும் சாததில்லை. அவரை பிடிக்கும், ஏன்னா அவர் வந்து ரசிகனா இருந்திருக்கு, அதனால அவரை பிடிக்கும். எனக்கு மட்டும்தான் அவரை பிடிக்கும், உலகத்துக்கே வந்து நிறைய பேருக்கு அவர் பிடிக்கும். நம்ம உதயநிதி அவரோட விஷயத்துக்கு வருவோம். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நேற்று ஒரு வீடியோ ஒன்று பேசியிருக்காரு. என்னன்னு பாருங்க. 93,25,500 வாக்காளர்கள், 4,93,25,500 வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. தற்போதைய ஆளுங்கட்சிக்கு வாக்களிச்சவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 1,72,26,000 தான். மீதம் இருக்கக்கூடிய சுமார் 3,21,00,000 பேரும் நம்பிக்கை கோருகின்ற இந்த கட்சிக்கு, உங்க கட்சிக்கு எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது கிட்டத்தட்ட என்னங்க பேசுறீங்க நீங்க? நான் எனக்கு டவுட்டா இருக்கு உண்மையிலேயே. ஒரு அரசியல்னா என்னன்னு தெரியுமா அப்படின்ட்டு. ஏன்னா இப்ப வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தேன், எனக்கே வந்து அரசியல் என்னன்னு ஓரளவு தெரிஞ்சது. அந்த புரிதலே எல்லாமே இருக்காருங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, 5 கோடி பேர் வந்து தமிழ்நாட்டுல வந்து வாக்களிச்சிருக்காங்க. அதுல வந்து ஒரு 2 கோடி பேர் வந்து நம்ம சிஎம் விஜயனா இருக்காருல்ல, அவருக்கு வந்து வாக்கு போட்டுறாங்க. மீதி 3 கோடி பேர் வந்து அவர் எதிர்த்து தான் வாக்கு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க என்னங்க பேசுறாரு இவரு? 2 கோடி பேர் அவருக்கு வாக்கு போட்டிருக்காங்க, சரிங்களா? மீது 3 கோடி பேர் வாக்கு போட்டிருக்காங்க. நீங்க தானே மெஜாரிட்டி ஆயிருப்பீங்க. 3 கோடி பேர் அவர் வேணான்னு போடலங்க. அதுல வந்து 1 கோடி பேர் வந்து 1.5 கோடி பேர் ஏடிஎம்கேக்கு வாக்களிச்சிருக்காங்க, மீதி 1.5 கோடி பேர் டிஎம்கேக்கு வாக்களிச்சிருக்காங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, 2 பேரையும் கணக்கெடுத்து 3 கோடி பேர் வந்து டிவிகே வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. உங்க 2 பேரோட மெஜாரிட்டி கூட்டினா கூட அவர் வரலங்க, அவருக்கு 108ங்க. அவங்க 2 பேருக்கு கூட்டினா 107 தாங்க ஏதோ வந்தது. எப்படி இப்படிலாம் பேசாரு அப்படின்னு நினைக்கிறேன். சத்தியமா எனக்கு புரியல.
அதாம இவரை பத்தின இவர் வந்து சொல்றாரு என்னன்னா, விஜய் அவர்கள் வந்து ரீல்ஸ் ஆட்சி நடத்துறாரு, ரியல் ஆட்சி நடத்த சொல்லுங்க அப்படின்னாரு. இவர் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு. அந்த போஸ்ட் நான் காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க, ரீபோஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ வந்து ஏற்கனவே வைரல் ஆச்சு. இவர் வந்து ரீல்ஸ் ஆட்சி பண்ணாதீங்க அப்படின்னு ரீபோஸ்ட் பண்ணியிருக்காரு, தெரியுதுங்களா? அதுக்கப்புறம் இவர் வந்து ரியல் ஆட்சி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவர் பாட்டு வெளில போயிட்டாரு. ஒரு எதிர்கட்சி தலைவர் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு உட்காந்து பார்க்கணும் இல்லைங்க. அவர் பாட்டு வெளில போயிட்டாரு. சரி, ஓகே, விடுங்க. அவரோட அரசியலோட இது அவ்வளவுதான். அதுக்கடுத்து நம்ம பிரேமலதா அவங்க ஒரு விஷயம் ஒன்று கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குதிரை பேரம் வந்து நடந்தது அப்படின்றாங்க. அதே மாதிரி வந்து டிவிகேக்குள்ளே முகத்தை மூடி போறது யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. அது தினகரன் கட்சியா அப்படின்றது தெரிஞ்சு அவர் வந்து கட்சியில நம்ம காமராஜர்னு நினைக்கிற அவர் பேர், அவர் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. அவங்கதான் அது. இன்னொன்னு நம்ம என்ன பேச குதிரை பேரம் நடந்தது அப்படின்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் புரட்சி கலைஞர் வந்து ஆரம்பத்துல இருந்தே அவர் எதிர்த்த ஒரே கட்சி, எல்லா கட்சியும் எதிர்த்தாரு, ரொம்ப எதிர்த்த ஒரு கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே தான். டிஎம்கேவை வந்து அவங்க பண்ற தப்புலாம் தைரியமா கேட்ட ஒருத்தர் இந்த அம்மா அவர் கட்சியிலேயே போய் உட்காந்தாங்க. அதுவே பெரிய தப்பு. குதிரை பேரம் நடந்தது அப்படின்றாங்க. இவ்வளவு நாள் அந்த அம்மா எந்த ஒரு போஸ்டும் போடலங்க, சாதாரணமா போஸ்டா போட்டுதாங்க. ஆனா இந்த அம்மா டிஎம்கே கூட சேர்ந்தவன பெரிய காரோட போஸ்ட் போட்டாங்க. அப்பயே தெரிஞ்சது குதிரை பேரம் வந்து எங்க நடந்திருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு சிஎம் வந்து ஒரு பதில் ஒண்ணு கொடுத்தாரு. என்னன்னா, குதிரை பேரம் நடக்கு, குதிரை பேரத்துல வந்து நாங்க எல்லாம் குதிரை வேகத்துல வேணா எங்க கட்சி போகும் அப்படின்னாரு. தரமான ஒரு பதிலடி. இது 2 ஆச்சுங்களா. 3வது பாமக ஏதோ பேசினாங்க, அது வேண்டாம், விட்டுருங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி, அதுதான் ஒரு கட்சி, அதாவது எடப்பாடியில ஏடிஎம்கேல இருக்கிறவங்க அதெல்லாம் ஒரு கட்சியான்னு கேட்டவங்க இப்ப அவர் கட்சியிலேயே வந்து இணைஞ்சிருக்காங்க. உண்மையிலேயே இதுதாங்க ஆட்சி அப்படின்றது. இன்னொரு விஷயம், நான் டிவிக்கு அவங்க பண்ண தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த விஜய் நான் வந்து அவர் கூட இருந்த அந்த ரத்தன் பண்டிட்னு நினைக்கிறேன், அவருக்கு வந்து அவரோட அரசு வேலை கொடுத்தாருங்க. உண்மையிலே அது ஒரு தப்பான விஷயம் தான். ஆனா பாருங்க, மக்கள் நாங்க எதிர்கட்சி தலைவர் எல்லாரும் வந்து அதை பத்தி பேசின உடனே அடுத்த செகண்ட் யோசிக்கல, அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. உண்மையிலே இதுதாங்க ஆச்சு. அதாவது மக்கள் தேவை, எதிர்கட்சியில என்ன சொல்றாங்க அது நல்ல விஷயமா வந்து ஃபர்ஸ்ட் கேட்டுக்கணுங்க. அதை வந்து கேட்டுக்கிட்டாரு. இதுல எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரு என்ன பேசினாலும் நோட் பண்றாருங்க. ஏங்க, இது வரைக்கும் நம்ம எவ்வளவு தலைவர்கள் பார்த்திருக்கோம். எதனா ஒரு தலைவர் வந்து நோட் பண்ணிருக்காரா சொல்லுங்க? யாருமே நோட் பண்ணுவாங்க. எதனா பேசிட்டு போட்டோம், நான் பேசினா நான் பேசுவேன் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நோட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே வந்து இந்த இவர் வந்து கிடைச்சது வந்து சினிமாவுக்கு மட்டும் இல்லைங்க, அரசியலுக்கும் சரி மக்களுக்கும் சரி ஒரு பெரிய பொக்கிஷனுங்க. கண்டிப்பா அவர் வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இவரால் தமிழ்நாடு கண்டிப்பா மாறும். ஏன்னா 60-70 வருஷம் ஆண்டவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல, சரிங்களா? ஒரு டிராப்பை கூட நவுத்த முடியல. மக்கள் ஏழையா தான் இருக்காங்க, கஷ்டப்படுறவர் இருக்காங்க, ஆயிட்டு இருக்கு. பட் ஆனா இவர் வந்து அரசியலே தெரியாதவங்க அரசியல் பேச வச்சாரு. நிறைய பேரை வந்து பார்க்க வச்சாருங்க. நான்லாம் வந்து என்ன சொல்றது, அந்த அளவுக்கு பார்த்துருந்தேன். அதனால வந்து சட்டசபையில் எல்லாரும் கேட்ட கேள்விக்கு வந்து நோட் பண்ணி கரெக்டான அது ஒரு பதில் கொடுத்துருக்காரு. தப்பு பண்ணியிருந்தா அந்த தப்பை வந்து கரெக்ட் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே வந்து பெரிய விஷயம். பட் இவரை பத்தி பேசணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா சட்டசபையில வந்து லைவ்ன்றது பெரிய விஷயம். அதை காமிச்சு சட்டசபையில் இப்படிதான் நடக்குமா, இப்படிதான் வந்து பெரும்பான்மை இப்படிதான் வந்து காட்டுவாங்களா அப்படின்னு நிறைய விஷயம் நாங்களே வந்து பார்த்து தெரிஞ்சிட்டோம். அதுக்கு சிஎம் அவர்களுக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நம்ம ஆனா அவர்கிட்ட நான் கேட்குற விஷயம் என்னன்னா, அரசியல்னா என்ன எதையும் வந்து தெளிவா வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. ஏன்னா மக்கள் தெளிவாயிட்டாங்க, அதுதான் உண்மை. நிறைய பேருக்கு தெரியல. அது ஏடிஎம்கே இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும், நான் தமிழ் கட்சி எல்லாருக்கும் சொல்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, மக்கள் தெளிவாயிட்டாங்க. மக்களை வந்து ஏமாற்ற முடியாது. விஜய் வந்து ரீல்ஸ் காமிச்சுலாம் ஒன்றும் அவருக்கு பிடிக்கல. உங்களோட ஆட்சி சரியில்லை, அது ஏடிஎம்கே ஆட்சி சரியில்லைன்றனால தான் மக்கள் மாற்றணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஒரு ஆட்சி நல்லா தான் அப்படியே விட்டுருப்பாங்க. நமக்கு எது ஒரு நல்ல விஷயம் வந்து கரெக்ட் ஆகுதோ அப்படியே விட்டுருவோம். எதையுமே வந்து மாற்ற மாட்டாங்க. ஆனா 70 வருஷம் போராடினீங்க, ஆனா ஒண்ணுமே நடக்கல. 1.5 வருஷம் தான் வந்தாரு, அதுக்கே வந்து ஒரு ஒரு பெரிய கட்சியை தோக்கடிச்சிருக்காரு, ஒரு கட்சியை அழிச்சிருக்காரு, 2ஆ உடஞ்சிருக்கு, திருப்படி அவங்க ஆள் சேர்த்துட்டு இருக்காங்க. அதனால வந்து ஒரு சாதாரண கட்சி கிடையாது, ஒரு சாதாரண மனுஷனும் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம், அவரை நம்ம வந்து விட்டுறக்கூடாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு தேங்க்ஸ் சொல்றேன். பட் லைவ்ல காமிச்சு நம்ம சிஎம் அவருக்கு வந்து பெரிய நன்றி ஒன்று சொல்லிக்கிறேன். மறுபடியும் சொல்றேன், மக்கள் தெளிவாயிட்டாங்க, யாரும் ஏமாற்ற முடியாது.
சரிங்களா? அது தெரிஞ்சதுனால தான் அவர் ஜெயிச்சாரு. மக்கள் தெளிவானதுக்கு ஒரே எக்ஸாம்பிள் என்னன்னா, அவர் ஜெயிச்சவங்கனே தெரிஞ்சு போச்சு. மக்கள் வந்து தெளிவா தாங்க இருக்காங்க அப்படின்ட்டு. அந்த 108 தான் உதயநிதி சொன்னது இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்க கிட்ட வந்து கடன் வாங்கி தான் வந்து அது வேற மாரி சொன்னாரு. கடன் வாங்கி தான் வந்து நாங்க ஆட்சியே அமைச்சீங்க அப்படின்னாரு. நல்ல ஆட்சி அமைக்கிறதுக்காக தான் கடன் வாங்குனாங்க. அது நம்ம இல்லன்னு சொல்லல. அப்பவும் கடன் வாங்கியிருக்க மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டு போடுற அன்னைக்கு நீங்க என்னலாம் பிரச்சனை பண்ணீங்க? எங்க எத்தன இடத்துல பஸ் விடாம விட்டீங்க? பஸ்ஸே விடல நெறைய இடத்துல. எவ்வளவு பேர் ஓட்டு போடாம அந்த ஓட்டுலாம் வந்து வந்திருந்தா கண்டிப்பா அவர் வந்து எங்கேயோ போயிருப்பாரு. பட் உங்க ஓட்டையும் வந்து ரீகவுண்ட் பண்ணாங்கன்னா தெரியும் நீங்க ஜெயிச்சீங்களா, தோத்தீங்களா அப்படின்ட்டு. ஏன்னா வந்து அது நான் சொல்றதில்ல. மக்களே வந்து நெறைய இடத்துல பேசிட்டு இருந்தாங்க. ம். இவ்வளவு விஷயம் நடந்தது. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எல்லாரும் வந்து அரசியல் என்ன என்ன நடக்குது அப்படின்னு தெரிய வச்சிருக்காரு. உண்மையிலேயே அது சாதாரண காட்சி இல்ல. மிகப்பெரிய காட்சி. உண்மையிலேயே இன்னும் ஒரு போக ஒரு பெரிய மாற்றத்த வந்து கண்டிப்பா வந்து தமிழ்நாட்டுக்கு குடுப்பாரு அப்படின்றதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இப்போ ஒண்ணு சொல்றேன். நடுநிலையால தான் பேசுறேன். நான் விஜயண்ணா, உதயண்ணா இவங்களுக்கெல்லாம் பேசல. எனக்கு எல்லாருமே வந்து நானும் மக்கள் தான். அவங்க பண்ண வந்து தப்ப வந்து சுட்டிக்காட்ட தான் போறேன். அதனால அ உண்மையிலேயே பண்ண விஷயம் வந்து ரொம்ப நல்ல விஷயம். இந்த வீடியோவ பத்தி பேசணும்னு தோணுச்சு. அதான் பேசினேன். மறுபடியும் அடுத்த ஒரு வித்தியாசமான சந்திச்சு அதுக்கு உங்களுக்கு உங்கள் ரகுவரன். டாடா பை பை.